பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் ஆண்டவர் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவ நேரங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி. இந்த நாளின் வேத பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க, நீங்க கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவரை துவக்க முதல் முடியும் மட்டும் உடைய கிருபையும் பிரசன்னம் கூட இருக்கட்டும். நீரை மகிமைப்படுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம நற்செய்தி நூல்கள், சுவிசேஷ புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறதுல முதலாவது நம்முடைய வேதத்துல முதலாவது இருக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒரு கண்ணோட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல மத்தேயு தான் எழுதினாரு அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு எதுவும் இல்லாம இருந்தாலும், ஆனா இது மத்தேயு அப்போஸ்தலரால மத்தேயு என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவராகிய மத்தேயுவினால எழுதப்பட்டது என்பது பொதுவான வேத வல்லுநர்களின் கருத்தா காணப்படுறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு என்ற பெயரினுடைய அர்த்தம் தேவனுடைய ஈவு, அதாவது கிஃப்ட் ஆஃப் த லார்ட் என்றுதான் இதனுடைய பொருள். மத்தேயு என்கிற யூத பெயரினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு பார்க்க முடியும். இவர் அல்பேயுவின் மகன். அல்பேயுனுடைய அப்பாவினுடைய பெயர் அல்பேயு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி எங்க இருக்கு அதனுடைய மார்க் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெளிவாக தெரியும். மார்க் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா. இவருடைய மற்றொரு பெயர் லேவி அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசித்து லூக்கா 5:20 லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அங்கே இவர்களுக்கு பின்பு அவர் புறப்பட்ட ஆயத்துறையில் உட்கார்ந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறத பார்க்க முடியும். இவருடைய மற்றொரு பெயர் மத்தேயு என்று அழைக்கப்படுகிறவர். இவருடைய மற்றொரு பெயர் லேவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயக்காரன் அதாவது வரி வசூலிக்கிற வேலையை ஆண்டவர் ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் மத்தேயுவை ஆண்டவர் அழைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை குறித்து நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நாம் அதை கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, வரி வசூலிக்கிற வேலையை விட்டுவிட்டு ஆயக்காரனாக இருந்த மத்தேயு அவனுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் என்ன செய்தார், கடந்து வந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த மத்தேயுவை குறித்து, இந்த ஆயக்காரர்களை குறித்து நாம் ஏற்கனவே தெரிந்தபடி ஆயக்காரர்களை தேச துரோகிகளாக, ஆயக்காரர்களை குறித்து நம்ம பார்த்தோமே, அவர்கள் வரி வசூலிப்பார்கள். ரோமர்களுக்கு வரி வசூலிக்கும் போது தேசத்திலே அவர்கள் ஜனங்களிடம் அதிக வரியை வசூலிப்பதனால அவர்களை தேச துரோகிகளாக இந்த யூதர்கள் கருதினதை நம்ம பார்க்க முடியும். அதேதான் சகேயுவை குறித்து, இந்த பாவியான மனுஷரிடத்துல தேவன் எதற்கு, ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த பாவியனுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறார் என்று மற்ற சக யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர்களை கேட்டார்களே, அதற்கு காரணம் இந்த ஆயத்துறையில இருக்கிறவர்கள், ஆயக்காரர்களா இருக்கிறவர்களை தேச துரோகிகளாக அந்த நாட்கள்ல யூதர்கள் கருதினாங்க. அப்படி ஒரு வேலையிலே நல்ல படித்து ஒரு வரி வசூலிக்கிற ஒரு வேலையில் இருந்தவர் மத்தேயுவை தான் ஆண்டவர் தம்முடைய பணிக்கென்று அழைத்த போது அவர் எல்லாவற்றையும் விட்டு கடந்து வந்ததை நம்ம பார்க்க முடியும்.
இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும், மார்க் 3:18, லூக்கா 6:15 இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது மத்தேயு அப்போஸ்தலர் 12 சீசர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பின் சென்ற 12 சீசர்களில் ஒருவர் இந்த மத்தேயுன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த நற்செய்தி நூல்ல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல மொத்தம் 2 முறைதான் மத்தேயு என்ற பெயரை அவர் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அதாவது முதலாவது இயேசு அவரை அழைக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது மத்தேயு 9:9 இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்று அழைக்கிறார். இந்த இடத்துல மத்தேயு என்கிற பெயரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 12 அப்போஸ்தலர்களுடைய பட்டியல் வருகிறதே, அதிலேயும் அவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 12 அப்போஸ்தலர்களுடைய பட்டியலை போடுறாங்களே, அந்த இடத்திலேயும் மாத்திரம்தான் 2 முறைதான் இவர் தன்னுடைய பெயரை இந்த புஸ்தகத்திலே அவர் எழுதின அந்த புஸ்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருப்பாரே தவிர மற்றபடி இவருடைய பெயரை அவர் என்ன செய்யவில்லை என்றால் இந்த வேதத்தில் அவருடைய புத்தகத்திலே எங்கேயுமே குறிப்பிடவிடவில்லை என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் இந்த இந்த மொத்த சுவிசேஷங்களே எடுத்து பார்க்கும்போது சபை என்ற வார்த்தை இந்த புத்தகத்துல மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்னும் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறதே நமக்கு படியும். அவர்களுக்கு அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்த. இப்படி இந்த சபை என்கிற வார்த்தை நற்செய்தி நூல்களிலே, அதாவது இந்த சுவிசேஷ புத்தகங்கள் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இந்த புத்தகத்திலே மாத்திரம் 2 முறை இடம்பெறுகிறது. மற்ற எந்த சுவிசேஷ புத்தகங்களிலும் சபை என்கிறதான வார்த்தை குறிப்பிடப்படவில்லை என்பதையும் நாம பார்க்க முடியும். இன்னும் இந்த புத்தகம், அதாவது முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷ புத்தகம். மத்தேயுவுக்கு முன்பாகவே மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை எழுதிவிட்டார் என்பது பரவலாக நம்பப்படுகிற, வேத வல்லுநர்களினால நம்பப்படுகிற ஒரு கருத்து. ஆனாலும் எதனால இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை முன்னால வைத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பாலமாக ஒரு கனெக்ஷன் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல தான் இருக்கிறதுனால என்ன செய்தாங்கன்னா இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை முதலாவது வைத்தாங்க. மார்க் எழுதின மார்க் தான் முதலாவது தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதினதாக வேத வல்லுநர்களால நம்பப்படுகிற ஒரு விஷயம். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வைப்பதற்கு காரணம், அவர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை முதலாவது வைத்தால்தான் அது நன்றாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்ட வேத வல்லுநர்கள் இந்த வேதாகமத்தை வரிசைப்படுத்தும் போது என்ன செய்தார்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை இதுல முதலாவது வைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் இதனுடைய அதிகாரங்கள் 28 அதிகாரங்களை கொண்டது, 1071 வசனங்களை கொண்டது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரங்களையும் 1071 வசனங்களையும் கொண்டதுதான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். இதுல நீ முன்னாலே நான் சொன்ன போது படி மார்க்கு சுவிசேஷம் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது, லூக்கா சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டது, யோவான் பொதுவாக எல்லாருக்கும் எழுதினார். அதாவது லூக்கா சுவிசேஷம் கிரேக்கர்களுக்கு எழுதப்பட்டது, யோவான் பொதுவாக எல்லாருக்குமே எழுதினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மத்தேயுனுடைய பின்னணியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வெளிப்பாடு, வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனங்களை சார்ந்து இயேசுதான் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த மேசியா என்பதை எனது ஜனங்களுக்கு புகுத்தும்படியாக, நீங்க எதிர்பார்த்திருந்த நீண்ட காலமாக மேசியா வருவார் என்பதை
என்பதை எதிர்பார்த்திருந்தீங்களே, அந்த மேசியா இவர்தான் என்பதை ஜனங்களுக்கு நம்ப பண்ணும்படியாக இவர் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு வெளிப்பாடுகளை எழுதியிருப்பாரு, வாக்கு தத்தங்களை எழுதியிருப்பாரு, தீர்க்க தரிசனங்களை எல்லாம் எழுதியிருப்பாரு. குறிப்பாக 60 முறைக்கு மேலாக பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்த வசனங்களை இவர் என்ன செய்தாராம், மேற்கோள் காட்டியிருக்கிறதை காட்டியிருக்கிறார். இந்த சுவிசேஷ புத்தகத்திலே அந்த அவருடைய வம்ச வரலாறு பட்டியலிலிருந்து ஆரம்பித்து நாம் பார்ப்போமே என்றால், அவர் 60 முறைக்கு மேலாக பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை இவர் இங்கே புதிய ஏற்பாட்டில் அவருடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே மேற்கோள் காட்டியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது, அதாவது அவருடைய முக்கிய நோக்கம் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மேசியா என்பதை யூதர்களுக்கு நிரூபிக்கும்படியாக தான் இவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அது இதனுடைய வம்ச வரலாறு எழுதும் போது முதலாவதுலே ஆபிரகாமின் வம்சம் வரலாறிலிருந்தே எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இவர்களுக்கு தன் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லுவதிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் பெருமை இருந்தது. அந்த பெருமையை நிலைநாட்டும்படியாக நீங்க எதிர்பார்த்திருந்த மேசியா இவர்தான், இவர் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவர், அதற்கு பிற்பாடு தாவீதின் வம்சாவளியை அதுல என்ன செய்திருப்பாரு, வம்சத்துல வந்தவர் என்பதை சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் தாவீதின் குமாரன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடியாக 9 முறைக்கா மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்கள் மற்ற சுவிசேஷ புத்தகங்கள் மூன்றையும் சேர்த்தே 6 முறைதான் தாவீதின் குமாரன் என்கிறதான வார்த்தை காணப்படுகிறது. ஆனால் இந்த சுவிசேஷ புத்தகத்திலே தாவீதின் குமாரன் என்கிற வார்த்தையை 9 முறை காணப்படுகிறத பார்க்க முடியும். இன்னும் என்னன்னா, இவர் என்ன செய்திருக்க மாட்டாரு, எல்லா இடத்திலையும் பரலோக ராஜ்யம் என்கிறதான வார்த்தையை தான் சொல்லியிருப்பாரே தவிர இவர் எல்லா இடத்திலும் தேவனுடைய ராஜ்யம் என்பது சொல்ல மாட்டார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்கள் யெகோவா தேவனுடைய நாமத்தை சொல்வதுக்கு ரொம்ப சொல்ல மாட்டாங்க. தேவனுடைய நாமத்தை அவங்க வீணிலே வழங்காதிருப்பாயாக என்கிற கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவருடைய நாமத்தை என்ன செய்ய மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. அதற்கீனாக யூதர்களுடைய வழக்கத்தின்படி இவர் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யம் என்று குறிப்பிட்டிருக்கதை பார்க்க முடியும். அதனால இந்த மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும்தான் எழுதப்பட்டது, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது. நமக்கும் புறஜாதிகளுக்கும் முக்கியமாக நிறைய வாசனங்களை எழுதியிருக்கிறார். அதுல ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறதா. இந்த வார்த்தையை பார்க்கும்போது புறஜாதியாக நம்ம கிழக்கிலும் மேற்கிலிருந்து புறஜாதியாகிய அநேகர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கும்போது, இது புறஜாதிகளாகிய நமக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சுவிசேஷ புத்தகத்தமாக நாம பார்க்க முடியும். இன்னும் 21ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், 21ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ அதாவது யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னது, அதற்கேற்ற தன் கனிகளை கொடுக்கிற புறஜாதியருக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தைகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது, இது யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு அன்றைக்கு மத்தேயு எழுதினாலும் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கும் இது ஏற்ற புத்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இன்னும் இந்த புத்தகத்துல மெயினா என்னன்னா, 5 பிரசங்கங்கள், ஒரு பெரிய பிரசங்கங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்த 5 பெரிய பிரசங்கங்களை இவர் என்ன செய்திருப்பார், எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். மத்தேயுவை குறித்து பார்க்கும்போது அவர் ஆயத்துறையில் ஒரு போதகர் இவ்வாறாக சொல்லியிருந்தார். அவர் ஆயத்துறையிலே எழுதி கொண்டிருந்தார், எனது வரி வசூலித்து கணக்கு எழுதி கொண்டிருந்தார்ல, அந்த கணக்கு எழுதி கொண்டிருந்த பேனாவை அவர் என்ன செய்தார், அவர் தன்னுடைய கணக்கெழுதுகிற வேலையை விட்டுவிட்டு, ஆனா அந்த பேனாவை அவர் விட்டு விடவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்கே சென்றாரோ அங்கெல்லாம் அந்த பேனாவை
கொண்டு போய் அவருடைய வாயிலிருந்து விழுகிற எல்லா வார்த்தைகளையும் அவர் எழுதி வைத்தார். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஆண்டவருடைய பிரசங்கத்தை அவரால் எழுதி நமக்கு தர முடிந்தது. ஏனென்றால் மலை பிரசங்கம் எந்த புத்தகத்திலேயுமே 4 நற்செய்தி நூல்களை பார்க்கும்போது மத்தேயுல மட்டும்தான் மலை பிரசங்கம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய வேலையை விட்ட மத்தேயு ஆண்டவருக்கு பின் சென்றார். அவர் இந்த மத்தேயுவை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு அவருடைய சீசராக அவருக்கு பின் செல்லும் போது அவருக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்ததாக நமக்கு தெரியாது. யூதாசினுடைய கையில தான் பணப்பை இருந்தது. நீ வரி வசூலித்து கொண்டிருந்தவன் தானே, உனக்கு பணங்களை கையாள தெரியுமே, அதனால நீ இந்த பொறுப்பை வைத்துக்கோ என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவின் கையில எந்த பொறுப்பையும் கொடுக்கவில்லை. அதே போல எந்த ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் பேதுருவை தான் ஆண்டவர் அழைத்தார். அப்படி இருக்கும்போது தனக்கென்று 12 சீசர்களில் ஒருவராக இருந்தாலும் தனக்கென்று எந்த ஒரு பொறுப்பும் இல்லாதபடி இருந்தாலும் இவர் சும்மா இருக்கவில்லை. ஆண்டவர் எங்கெங்கு கடந்து சென்றாரோ அந்தந்த இடங்களிலே ஆண்டவர் பேசின வார்த்தைகளை இவர் எழுதி வைத்தார். இன்னும் பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் அநேகமாய் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது இவர் வேதத்தின் மேல எவ்வளவு வைராக்கியம் உடையவராக, எல்லாரும் தேச துரோகி பாவி என்று அழைத்தாலும் இவர் நியாயப்பிரமாண புத்தகங்களையும் மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்களையும் இவர் எவ்வளவு கற்று தேர்ந்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும்போது பார்க்க முடியும். அப்படி ஒரு மத்தேயுவாக தான் காணப்பட்டார். அதில் தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய வாயில் இருக்கிற பொக்கிஷமான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், எழுதி வைக்க வேண்டும் என்கிறதான ஒரு கருத்தை ஒரு போதக அறிவாராக சொன்னார். அதே போல மத்தேயு இவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி நூலை எழுத வேண்டுமென்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்கு கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் அந்த பிரசங்கங்களை அவர் எழுதி வைத்தார் என்பதை பார்க்க முடியும். அப்படி எழுதி வைத்ததிலே தான் அவர் பிரசங்கமாக 5 பிரசங்கங்களை 5 பெரிய பிரசங்கங்கள் ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது செய்த 5 பெரிய பிரசங்கங்களை இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அது முதலாவது ஆண்டவர் மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரைக்குமே இந்த என்ன சொல்லப்பட்டிருக்கும், இந்த மலை பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்த பார்த்தோம்னா சீசத்துவம் மற்றும் ஊழியங்களை குறித்து 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அனுப்பும் போது 10ஆம் அதிகாரத்திலே சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், கட்டளைகளை கொடுத்து சீசர்களை அனுப்புகிறார். சீசத்துவம் மற்றும் ஊழியங்களை குறித்ததான ஒரு உரைநடை, ஒரு பிரசங்கத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். இன்னும் பரலோக ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தின் ஓமைகளை பற்றி ஆண்டவர் எங்க சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 52 வரை உள்ள வசனங்களை 13ஆம் அதிகாரம் முழுவதும் ஓமைகளாக பரலோக ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தின் ஓமைகளை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 4வது 18ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். 18ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா பரலோக ராஜ்யத்துக்கும் சபைக்குமான உறவை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக கடைசி காலங்களை குறித்து ஒலிவமலை பிரசங்கமாக 24ஆம் அதிகாரமும் 25ஆம் அதிகாரமும் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 5 விதமான பிரசங்கங்கள் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே முக்கியமாய் குறிக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். முதலாவது மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சீசத்துவம் மற்றும் ஊழியங்களை குறித்து அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அனுப்பும் போது, தன்னுடைய 12 சீசர்களை அனுப்பும் போது சீசர்களுக்கு கட்டளையாக சீசத்துவம் மற்றும் ஊழியங்களை குறித்து ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கும்போது முடியும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்த, ராஜ்யத்தின் பற்றிய உவமைகளாக ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். 13ஆம் அதிகாரத்திலே அதற்கு சபைக்கும் பரலோக ராஜ்யத்துக்குமான உறவை குறித்த அந்த இடம் எங்கே 18ஆம் அதிகாரத்திலே ஓமையாக அவர் சொல்லியிருக்கிறதை
சொல்லுகிறதை பார்க்க முடியும். பரலோக அவ்வேளையிலே சீசர்களை வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு பிரசங்கத்தை சபைக்கும் பரலோக ராஜ்யத்துக்குமான உறவை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒலிவமலையிலே கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதற்கான ஒலிவமலை பிரசங்கம் 24, 25 அதிகாரங்களை கடைசி காலத்தின் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த 5 பிரசங்கங்களை வைத்து பார்க்கும்போது பழைய ஏற்பாடோடு ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே 5 மோசே எழுதின 5 பஞ்சாகமத்தோடு தொடர்படுத்தி இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5 பிரசங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எப்படி பழைய ஏற்பாட்டு தோராவிலே மோசே வந்து பெரியவராக காட்டப்படுகிறாரோ அதே போல இங்கே புதிய மோசேவாக மோசேக்கும் மேலான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை நிரூபித்து இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை இந்த மத்தேயு எழுதுறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் இந்த 5 பிரசங்கங்களையும் முடிக்கும் போது ஒரே வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரம், அதாவது அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கிறார். 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது திரளான ஜனங்கள் அவருடைய போதனையை கண்டு பிரமித்தார்கள். அதாவது சொல்லி முடித்த போது அப்படின்னு சொல்லி ஒரே விதமான வார்த்தைகளை கொண்டு அவருடைய பிரசங்கத்தை முடிக்கிறத மத்தேயு அழகாக எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு போதித்து முடித்த போது அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த போது அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக 19ஆம் அதிகாரம் வந்து அது இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். 26ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த போது, இப்படி ஆண்டவர் தம்முடைய பிரசங்கத்தை முடித்த போது அப்படின்னு சொல்லி ஒரே வாக்கியத்தோடு இந்த 5 பிரசங்கங்களையும் முடிக்கிறத நம்ம இந்த 5 பிரிவுகள் 5 பெரிய பிரசங்கங்களை மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். அந்த 5 பிரிவுகளையும் ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறத பார்க்க முடியும். இன்னும் அந்த இயேசுதான் மேசியா அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்காக இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். யூத தன்மை, இந்த புத்தகம் மத்தேயு ஒரு யூதன், அவர் யூதர்களுக்கு எழுதுகிறார். ஒரு யூதரை பற்றி, ஆண்டவராய் மேசியாவாக வந்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் அப்படின்னு நமக்கு தெரியும். யூத பரம்பரையிலே தான் வந்தார் என்பது தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் யாருக்கு எழுதுகிறார்? ஒரு யூதரால் எழுதுறாரு. அவர் ஒரு யூதர், யூதர்களுக்கு ஒரு யூதரை பற்றி எழுதின ஒரு சுவிசேஷ புத்தகம் தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம். ஒரு யூதரால் யூதர்களுக்கு ஒரு யூதரை பற்றி. அப்படி பார்க்கும்போது மத்தேயு ஒரு யூதன், யூதர்களுக்கு அந்த நாட்களில், அதாவது இந்த சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்ட காலத்துல சபை என்ன செய்யவில்லை, புறஜாதிகள் மத்தியிலே பரவவில்லை. அது சபை வந்து யூதர்கள் மத்தியிலே தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதே தவிர, அதாவது சவுலின் நாட்களுக்கு பின்புதான் என்ன செய்தாங்க, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபை உபத்திரவத்திற்குள்ளாக போன பிறகுதான் என்ன செய்யப்பட்டது, சுவிசேஷம் எங்குமே பரவி செல்லப்பட்டதே தவிர அதுவரைக்கும் சுவிசேஷம் யூதர்கள் மத்தியிலே மாத்திரம்தான் காணப்பட்டது என்பதை பார்க்க முடியும். அப்போ அதனாலதான் மத்தேயு யூதர்களுக்கு எழுதுகிறார். ஒரு யூதரை பற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மேசியா யூதர், அவரை பற்றி எழுதுகிறத பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது குறிப்பா சொல்லும் போது மற்ற நற்செய்தி யூதர்களுக்கு தான் இவர் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார் என்பதற்கு இன்னும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற நற்செய்தியாளர்கள், அதாவது மற்ற சுவிசேஷ புத்தகங்களை போல இவர் யூத கலாச்சாரத்தை எந்த இடத்துலையுமே விளக்கி சொல்லியிருக்க மாட்டார். காரணம் பார்த்தீங்கன்னா, மார்க் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா,
ஏனெனில் பரிசேர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கொள்ளுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அப்போ இந்த வார்த்தை ரோமர்களுக்கு மார்க் எழுதும் போது இது அவருக்கு அவசியமானது. ஏன்னா முன்னோர்களின்படி அவங்க அடிக்கடி கை கழுவாம சாப்பிட மாட்டார்கள் என்பது ரோமர்களுக்கு தெரியாது. ஆனா யூதர்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட யூத கலாச்சாரத்தை பற்றி எதுவுமே எழுதியிருக்க மாட்டார். இன்னும் யோவான் புறஜாதிகளுக்கு பொதுவாக எல்லாருக்கும் எழுதும் போது யோவான் 19ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல யோவான் 19 அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடன் சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். யூதர்களினுடைய முறைமை எழுதியிருக்க மாட்டார். இன்னும் அதுக்கு விளக்கமா சொன்னோம்னா, தமிழ்நாட்டை குறித்து நமக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நமக்கு தமிழ்நாட்டின் கலாச்சாரம் தெரியும். அதனால அந்த கலாச்சாரத்தை விரிவாக சொல்லி நமக்கு அதை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்றால் நமக்கு தமிழ்நாட்டின் கலாச்சாரம் நமக்கு நன்றாகவே தெரியும். அதே இது நம்முடைய மற்ற மாநிலங்களை குறித்து நமக்கு சொல்லணும்னா அதுல அந்த ஊர்ல இந்த மாதிரி இந்த முறைப்படி செய்வாங்க, அதனால இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை, இப்ப நம்முடைய கலாச்சாரத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமானா எங்க கலாச்சாரத்தின்படி இப்படிதான் திருமணம் செய்வாங்க, அதனால இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் நமக்கு நம்முடைய கலாச்சார முறை திருமணத்தை குறித்து சொல்லணும்னா அவசியம் கிடையாது. அதே போலதான் மத்தேயு தன்னுடைய யூத கலாச்சாரத்தை குறித்து எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். அப்படி பார்க்கும்போது அவர் யூதர்களுக்கு சொல்லும் போது யூத கலாச்சாரத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு தேவைப்படவில்லை. அதனால அவர் யூதர்களுக்கு சொன்னார். அதனால அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல எங்குமே யூத கலாச்சாரம் என்ன செய்யப்பட்டதுன்னா யூத கலாச்சாரம் எங்குமே சொல்லியிருக்க மாட்டார். இன்னும் புவியியல் சார்ந்து பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணா நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி சொன்னார். அதாவது இந்த புவியியல் சார்ந்த காரியங்களையும் விரிவாக சொல்லியிருக்க மாட்டார். நாசரேத் என்னும் ஊர்ல வந்தாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டா தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த ஊரை பற்றி அவர்களுக்கு தெரியும், நாசரேத் எங்க இருக்குது அப்படின்னு தெரியும். நாசரேன் ஊர்ல வந்தனால நசரேன் எனப்பட்டார் அப்படின்னு அன்றைக்கு இதுல சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லி இந்த மத்தையும் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் நம்ம அந்திப்பாவை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார் என்றால், ஏரோது அந்திப்பாவை கார்பங்கு தேசாதிபதி அப்படின்னு சொல்லி 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றத பார்க்க முடியும். மற்றபடி யாருமே அவர்களை கார்பங்கு தேசாதிபதின்னு சொல்ல மாட்டாங்க. கார்பங்கு தேசாதிபதி என்கிற பேர் எதனால வந்துன்னு நம்ம முன்னாலேயே படிச்சுட்டோம். என்னது ஏரோதுவின் மரணத்திற்கு பின்பு அவர் ஆட்சி செய்த பகுதிகளை 4 பிரிவுகளாக பிரித்து அந்த 4 பகுதிகளையும் ஆட்சி செய்கிற அதிபதிகளை கார்பங்கு தேசாதிபதிகள் என்று அழைத்தார்கள். அது யாருக்கு தெரியும்? யூதர்களுக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி அதாவது இவர் யூதர்களுக்கு தான் எழுதினார் என்பதற்கான சான்று நிறைய சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஏற்கனவே நான் சொல்லும்படி இவர் பரலோக ராஜ்யம் என்ற சொல்லை 33 முறை இந்த சுவிசேஷ புத்தகத்திலே பயன்படுத்துகிறார். அவர் ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்கிற வார்த்தையை 5 முறை தான் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னபோது யூதர்கள் தேவனுடைய நாமத்தை சொல்வதற்கு ரொம்ப ஐயப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்யல, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையை இவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். 33 முறை பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். 5 முறை மட்டுமே அவர் என்ன செய்கிறார், தேவனுடைய ராஜ்யம் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். இயேசுதான் மேசியா என்பதை பறைசாற்றுவது. அதாவது இவர் யூதர்களுக்கு எழுதினார், இந்த புத்தகம் யூத தன்மையை கொண்டது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்ப இயேசுதான் மேசியா என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த மத்தேயு என்னென்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அவர் ஆபிரகாமின் வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதை சொல்றதுல ஃபர்ஸ்டே அவர் என்ன செய்கிறார், அக்கறை காட்டுறார். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்டே அவர் எடுங்கின உடனே என்ன, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு தான் என்ன செய்கிறார் சொல்றார். அப்போ இவர் இயேசுதான் மேசியா. ஜனங்களுக்கு தெரியும் ஆபிரகாமின் வம்சத்தில் தாவீதின் வம்சத்துலதான் மேசியா வருவார் என்பது யூதர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்த விஷயம். அந்த நாட்களிலே மேசியா என்று தன்னை காட்டிக்க அநேகர் போட்டி போட்டு கொண்டிருந்தார்களா. அப்படிப்பட்ட சூழலிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறி உயிரோடு எழுந்து பரமேறி சென்றாரே, அந்த இயேசுதான் மேசியா என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே அன்றைக்கு மத்தேயு இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவர் வம்ச வரலாறுலே ஃபர்ஸ்ட் ஆபிரகாமில் இருந்து துவங்கி அதிலேயே இயேசுதான் மேசியா என்பதை அவர் எவ்வளவு அக்கறையோடு காட்ட விரும்புகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்து என்ன செய்கிறார், தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத பார்க்க முடியும். ஆபிரகாமின் குமாரன் சொல்றதுலயே எங்களுக்கு தகப்பன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்களுக்கு தகப்பன் ஆபிரகாமின் சொல்றதுலயே பெருமை. அதிலும் நாங்க தாவீதின் வம்சத்துல வந்தவர்கள் சொல்றதுல அதை விட பெருமை யூதர்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா வந்துட்டு போயிட்டாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு காட்டுக்கிறதற்காக ஃபர்ஸ்டே என்ன சொல்லிட்டாரு, தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இதை பிரித்து சொல்லுகிறத பார்க்க முடியும். இந்த வம்ச வரலாறு என்ன செய்கிறார், மூன்றா பிரித்தும் சொல்லுகிறார். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பு வரைக்கும், பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் சொல்றத பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 2-6 வரை உள்ள வசனங்களே ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை உள்ள அந்த வம்ச வரலாறை சொல்லியிருப்பாரு. அடுத்து 6-11 வரை தாவீதிலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பு வரைக்கும், 11-16 வரைக்கும் என்ன சொல்லியிருப்பார், பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் இந்த தீர்க்கதரிசன இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது எதை அவர் நிரூபிக்க காட்டுகிறார் என்றால், ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்கு போகாமல் இருந்திருந்தால், பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை போகாமல் இருந்திருந்தால், அன்றைக்கு யூதர்களை ஆட்சி செய்கிற ராஜா யோசேப்பாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு தான் அன்றைக்கு யூதர்களை ஆட்சி செய்திருக்க வேண்டிய ராஜா என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக இவர் என்ன செய்கிறார், அழகாக மூன்றாக பிரித்து இந்த அட்டவணையை, வம்ச வரலாறு அட்டவணையை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். உண்மையாகவே அதாவது எப்படியோ ஜனங்கள் பாவம் செய்து பாபிலோனிய சிறையிருப்பில் போயிருந்ததுனால அவர்கள் தங்களுக்கென்று ராஜாவை ஏற்படுத்தக்கூடாது என்கிறதான கட்டாயத்திலே அந்த நாட்களில் யூதர்கள் இருந்ததுனால அன்றைக்கு யோசேப்பு ராஜாவாக இல்லை. ஏற்கனவே நான் சொன்னபடி செருபாபேல் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிறார். ஒருவேளை ராஜாவாக இருக்கிற வாய்ப்பு கிடைத்திருந்தால் அன்றைக்கு செருபாபேல் தான் என்ன செய்திருப்பார், ராஜாவாக இருந்திருப்பார். அப்படி செருபாபேலினுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் யோசேப்பு. அப்படி இருக்கும்போது யோசேப்பு அன்றைக்கு ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சிறையிருப்புக்கு நேராக கடந்து போய்விட்டார்கள். பாபிலோனிய சிறையிருப்பிலே போய்விட்டு மீண்டும் வந்த யூதர்களுக்கு தங்களுக்கென்று ராஜாவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்காததுனாலே யோசேப்பு அன்றைக்கு ராஜாவாக இருக்கவில்லை. ஆனால் யோசேப்பு தான் ராஜாவாக இருக்க வேண்டும். அவருக்கு மகனாக வந்தவர் தான் மேசியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மேசியா என்பதை நிரூபிப்பதற்காக இந்த வம்ச அட்டவணையை இந்த மத்தேயு எழுதுகிறத பார்க்க முடியும். இன்னும் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறதிலே அதிகமாக வலியுறுத்துகிறத பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னபடி 9 முறை என்ன செய்கிறார், தாவீதின் குமாரன் என்பதை இந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதை நோட் பண்ணி வைத்துக்கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும், 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும், 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும், 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும், 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலும்,
21ஆம் அதிகாரம் 9-15 வசனங்களில், 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலையும் இவர் தாவீதின் குமாரன் தான் இயேசு, அதாவது தாவீதின் குமாரன் இயேசுவை தாவீதின் குமாரன் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். தாவீதின் குமாரன் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 9ஆம் அதிகாரம் 27வது வசனம், 12ஆம் அதிகாரம் 23வது வசனம், 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள், 21ஆம் அதிகாரம் 9வது வசனம், 19வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும், 15வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். மற்ற 3 சுவிசேஷ புத்தகங்கள்லையும் பார்த்தோம்னா 6 முறை வரும். இந்த சுவிசேஷ புத்தகத்துல மட்டும் 9 முறை கடந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். இதிலிருந்து தாவீதின் குமாரன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்பதை வலியுறுத்தி சொல்லும்படியாக இவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னும் சாஸ்திரிகள் கொண்டு வந்த இவர் தான் மேசியா, தாவீதின் ஏற்கனவே சொன்னபடி யோசேப்பு தான் அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், ராஜாவாக இருக்க முடியும். அப்ப ராஜ ஸ்தானத்துல இருக்கிறவர்களுக்கு தான் என்ன செய்வாங்க, நல்ல பெரிய பரிசுகள் கொடுக்கப்படும். பொன், வெள்ளைப்பழம், தூப வர்க்கம் எல்லாம் ராஜாக்களுக்கு செலுத்தக்கூடிய பரிசுகள். அப்ப சாஸ்திரிகள் கொண்டு வந்த பரிசுகள் இயேசுதான் அன்றைக்கு மேசியாவாக இருக்க வேண்டியவர், யோசேப்பு தான் அன்றைக்கு ராஜாவாக இருக்க வேண்டவர், அவருக்கு பிறந்த அவருடைய மகனான இயேசுதான் மேசியா என்பதை நிரூபிக்கும்படியாக சாஸ்திரிகள் கொண்டு வந்த பரிசுகளை 2ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்க முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவு இரக்கம் குணமுள்ள ராஜாவாக அவர் காட்டுகிறத பார்க்க முடியும். அவர் குணப்படுத்துகிறார். ஜனங்கள் கஷ்டப்படும் போது அவர் அதை பார்த்து கொண்டவில்லை. குஷ்டரோகிகள், பிணியாளிகள், மற்ற பல பிரச்சனை, பிசாசு பிடித்தவர்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறதை பார்க்க முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா ராஜாவின் கட்டளையிடும் வல்லமை அவர் அந்த இடத்துல சொல்றத பார்க்க முடியும். இயேசுவின் அதிகாரத்தை வலியுறுத்துகிறார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறாரே, 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல எல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு இரக்க குணமுள்ள ராஜா, கட்டளையிடுகிற ராஜாங்கிறதையெல்லாம் வலியுறுத்தும்படியாக அழகாக இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை இந்த மத்தேயு எழுதுகிறத பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது இவர் பூரண மனுஷராகவும் பூரண தெய்வமாகவும் இருக்கிறார். தாவீதின் குமாரன், அவர் மேசியா தான் இன்றைக்கு அந்த யோசேப்பின் மகனா இயேசு என்று சொல்லப்படுகிற அவர்தான் அன்றைக்கு ராஜாவாக இருந்திருக்க வேணும். ஆனால் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் அவரை தேவனாக காட்டுகிறது. அப்படின்னு அவரை நிரூபிக்கும்படியாக அவருடைய கட்டளையிடும் வல்லமை, இயற்கை உலகில் அவர் என்ன செய்கிறார், புயலை அமைதிப்படுத்துகிறார், காற்றையும் கடலை அமைதிப்படுத்துகிறார். அப்பர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் தானே என்பதை நிரூபிக்கும்படியாக இன்னும் பிசாசுப்பட்ட கெர்கெசனே நாட்டிலேருந்து பேய் பிடித்து வர்றாங்க. 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கும்படி பேய் பிடித்தவர்களை அந்த 2 பேரையும் அவர் சுகமாக்குகிறார். அப்போ அமானுஷ்யத்தின் மேல, பெரிய பிசாசுகளின் மேலேயும் இவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை காட்டுகிறத பார்க்க முடியும். இன்னும் திமிர்வாத காரனை 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது திமிர்வாத காரனை குணப்படுத்திட்டு அவர் என்ன சொல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய தெய்வத்தன்மையை இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடியும். அதாவது அவருடைய மத்தேயு எதை நிரூபிக்க பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் யோசேப்பின் யோசேப்பு அன்றைக்கு ராஜாவாக இருக்க வேண்டியவர் யோசேப்பு, தாவீதின் வம்சாவளியிலே வந்த யோசேப்பு தான் அன்றைக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். அவருக்கு மகனாக இருந்த இயேசுதான் மேசியா என்பதை காட்டும்படியாக உலக பிரகாரமாக அவர் ராஜாவாக இருக்க வேண்டும். ஆனால் அவர் இயற்கைக்கும் மேலான காரியங்களை செய்தார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அது அவருக்கு பயப்படுகிறது. அமானுஷ்ய சக்திகள் மேல், அதாவது பிசாசுகளின் மேல் அதிகாரம் படைத்தவராக பிசாசு அதட்டுகிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார். திமிர்வாதம், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அவர் முழு மனிதனாக ராஜபரபரம் யூதாவை ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் தெய்வத்துவம் கொண்டவராக, முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் இருந்தார். அவர்தான் மேசியா என்பதை நிரூபிக்கிறதுக்காக மத்தேயு இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்துள்ள காரியங்களை நம்ம அடுத்த வாரங்களில் தியானிக்கலாம். இன்னும்
இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் சுவாரஸ்யம், அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அநேக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நிறைய அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைய இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம தொடர்ந்துள்ள காரியங்களை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே அப்பா. ஆண்டவரே, எந்த பொறுப்புகளும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாதபடிக்கு சாதாரண ஒரு சீஷராக இருந்த மத்தேயு, ஆனாலும் ஆண்டவரே உமக்கு பின் சென்று உம்மிடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் வாங்கி இவ்வளவு பெரிய ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதி தந்தாரே, அதே போல நாங்களும் ஆண்டவரே உலகத்தின் நாட்களிலே எங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளை சார்ந்திடாதபடி உமக்கன்று எதையாவது பின் வைத்து போல பின்னால் வருகிற சந்ததிகளுக்கு உமக்காக எதையாவது பின் வைத்து போக எங்களுக்கும் கிருபை தாங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ.